ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாய் கேளுங்க. இந்த வேத பகுதி இதுவரைக்கும் நான் பிரசங்கத்திலேயே மிக முக்கியமான தேவ செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வசனத்திலிருந்து இதுவரைக்கும் நான் இந்த பிரசங்கத்தை செய்தது இந்த வசனத்துல இருந்து. அதான் இது முக்கியமான வசனம். பட்ட டீச்சிங்ல பிரதான டீச்சிங்கே இதுதான். ஆனா இந்த பிரதான வசனத்தை நான் இதுவரையும் பிரசங்கம் பண்ணதில்லை. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றேன். அதனால என் செய்தியை தொடர்ந்து கேட்கிறவர்களா இருக்கீங்களா? இந்த செய்தியை நீங்க முழுசா கேட்கும்போது முழு வேதம் உங்களுக்கு நல்லா வெளிப்படும், அத்துப்படி ஆயிடும். ஆமா, அதனால இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்க. நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள் கூட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நீ எதை தெரிந்து கொள்ளுமா? ஜீவனை தெரிந்து கொண்டே. நான் கர்த்தர், நான் மாறாதவன். மல்கியா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னாரோ அதான் உபாகமம் புஸ்தகத்திலும் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் மத்தியிலும் சொல்றாரு, நிருபத்துல ரோமர் நிருபத்திலையும் சொல்றாரு, கடைசியில வெளிப்படுத்துறதாக சொல்றாரு. அவர் மாறவே இல்லை. அதனால்தான் இயேசு மாபெரும் வெற்றியை பெறுகிறார். இயேசு மாற மாட்டார். நீ ஒரு காரியத்திலே மாறாம இருந்தனாக்கா நல்ல காரியத்துல நீ கெட்ட காரியத்தை எல்லாத்தையுமே ஜெயிச்சிடுவேன். நல்ல காரியத்துல மாறாது பாரு, நிமிஷத்தோறும் நீ ஜெயிச்சுதான் இருப்ப. அதே கெட்ட காரியத்துல உறுதியா இருந்து அதுல மாற நீ தோத்து விடுவேன். சும்மா தான் கூட தோத்து விடுவேன். அதுதாங்க வேதம் உள்ளா இருக்கு. இயேசு பழைய ஏற்பாட்டுல ஆதியாகம புத்தகத்துல முதல்ல மனுஷனை சிருஷ்டிக்கிறார் தேவநாயகன். பூமியின் மண்ணினாலே ஜீவ சுவாசம் மண்ணினாலே ஒரு மனுஷனை உண்டாக்கி தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி மனுஷன் உண்டாக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் விழாவில் எடுத்து அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார். 2 பேர்கிட்ட என்ன சொன்னாரு? தோட்டத்தில் எல்லா விஷயத்துக்கனையும் புஷிக்கலாம், ஜீவ விஷயத்துக்கணிகள், அப்புறம் நன்மைத்தையும் அறியத்தக்க அந்த மரத்தை தொடாத, பறிக்காத, புஷிக்காத. அது புஷிக்கினாலே ஷாகவே சாவாய். டிட்டோ அதே தான் இங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு? உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். இது உபாகமம் 30:19 சொல்றாரு. உனக்கு முன் எங்க? ஆதாம் ஏவாளுக்கு முன் காலையிலிருந்து தூங்கியதுன்னு 2 நிக்குது. மரண விருட்சத்தின் மரம், ஜீவ விருட்சத்தின் மரம். இன்னைக்கு அதான் உங்க குடும்பத்தில் எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்துல இருந்தாலும் சரி, லாஸ் ஏஞ்சல்ஸ், கனடாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, சைனாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, உனக்கு முன்னால அந்த ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. உன் குடும்பத்திலே இருக்குது. இப்போ நான் பேசும்போது எனக்கு முன்னால ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. இருக்கா இல்லையா? அப்போ நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும்
ஜீவனு மரணம். ஜீவன்ல ஆசீர்வாதம் இது, மரணத்துல சாபம் இது. அப்போ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், அப்போ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். என்ன சாட்சி வைக்கிறார்? அதுக்காக வானத்தை பூமியே இதுக்கு சாட்சியா வைக்கிறார். சொல்லிட்டு வானத்தை பூமி என்று சாட்சி வைக்கிறேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியை பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆமா, அதாவது கொஸ்டின் கொடுத்துட்டு சூஸ் தி சாய்ஸ். ஒரு கொஸ்டின் 4 விட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதை சரியான தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நமக்கு பரீட்சையில கொஸ்டின் கொடுப்பாங்க. அதே தாங்க செய்யறேன். இந்த கொஸ்டினும் கொடுத்துட்டு 2 ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் சொல்லிட்டு ஆன்சர் அவரே சொன்னார், நீ ஜீவனை தெரிந்து. இந்த மாதிரி வார்த்தை எங்கேயோ பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர் உலகத்துல நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம ஆண்டவர் அவ்வளவு கிருபையுள்ளவர், தேவநாயகத்தில் எவ்வளவு கிருபையாக்கிறாங்க. கொஸ்டின் கொடுத்துட்டு 2த்தையும் கொடுத்துட்டு இதுல எதுனா தெரிஞ்சுக்கொள்ளும் சொல்லி பதில் சொல்லாம விட்டதால 2 தெரியாத மரணத்தை தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா 2த்தையும் வச்சுட்டு பதிலையும் சொல்லி நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு சொன்னா பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். நம்ம ஸ்கூல் டீச்சர் மாற விட இந்த தேவநாயகத்தில் இந்த டீச்சர் எவ்வளவு நல்ல டீச்சர் பாருங்க. பரீட்சையும் வச்சுட்டு கொஸ்டினும் கொடுத்துட்டு அதுல ஜெயித்து வர்றதுக்கு ஆன்சரும் உடனே சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி டீச்சரை எங்கேயுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதான் ஆதாம் ஏவாளுக்கு தேவநாயகத்துல டீச்சர் கொஸ்டின் கொடுத்துட்டு அது எதை தெரிஞ்சு கொள்ள, ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்ளு, மரண விருட்சம் நன்மத்தை மரியத்தக்க கனியை புஷ்கரம் ஷாகவே ஷாவார், அதான் ஷாபம். அதை தெரிந்து கொள்ளாதுன்னு சொல்லி கொண்டாரு. அவ்வளவு சொல்லியும் இந்த ஆதாம் ஏவாளும் தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அதை தான் தெரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா அங்க ஒரு பிசாசு இருக்கிறான். ஆமா, சாத்தான் ஏவாளை வஞ்சித்து தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த சாபத்தை, அந்த மரணத்தை தெரிந்து கொண்டால் பிறகு புருஷன் ஆதாமுக்கு கொடுத்து அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மரணமும் சாபத்தை தான் உலகம் உள்ள தெரிந்து கொண்டாங்க. இது ஒரு நாள் ஒரு நாட்டு பிரச்சனை, உலகம் முழுது இருக்கிற பிரச்சனை. ஆதாம் ஏவாள் காலத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும், நோவா காலத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும், இனி போன்ற வரைக்கும் இந்த வசனத்தை நான் சொல்ற பிரசங்கம் உலகத்துல எந்த காலத்துல சில பேர் செய்திகளை நான் தலை போட்டுருவேன். காலத்தால் அழிக்க முடியாத தேவை செய்தி. இந்த செய்திகள் அப்படிப்பட்ட செய்தி. இந்த செய்தி காலத்தால் அழிக்க முடியாது. இந்த வசனம் காலத்தால் அழிக்க முடியாது. வானம் பூமியின் வசனமோ ஒய்து போகிற மாதிரி வானம் பூமி ஒய்து போன இந்த வசனம் ஒழியாது, இந்த செய்தி ஒழியாது. அதனால இந்த செய்தியை டவுன்லோட் பண்ணி ஷேப்லயே வச்சு வைக்கணும். சந்ததிகளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்னுடைய எல்லா செய்தியுமே அப்படிதான். உலகத்துல எங்குமே கேட்கவே முடியாது இப்படிப்பட்ட செய்திகள். அப்போ நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். எந்த ஊருக்கு போங்க, எந்த கிராமத்துக்கு போங்க, எந்த பட்டணத்துக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போங்க, ஜீவனும் இருக்கும் மரணமும் இருக்கும். ஆமா, ஆசீர்வாதமும் இருக்கும் சாபமும் இருக்கும். இது 2த்துல நான் எதையும் தெரிஞ்சு கொள்ள மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. கட்டாயமா எதையாவது ஒன்று தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். எனக்கு எது ஜீவனும் மரணமும் வேணும் யாரும் சொல்ல, நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். எதுக்கு அதுவும் வேணா இதுவும் வேணா யாரும் சொல்ல முடியாது. அதுவும் வேணா இதுவும் வேணா சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று தெரிஞ்சு கொண்டு கட்டாயம், வலு கட்டாயம். எதை தெரிந்து கொள்வ? மரணத்தை தெரிந்து கொள்வாயா? சாகவே சாகம். மரணத்துக்கு அது பிசாசு. அவன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். வேற ஒண்ணும் தெரியாது. மரணத்தை தெரிந்து கொண்டான். சரி, எனக்கு மரணம் வேணாம், மரணத்துக்கு அது பிசாசு வேணாம்,
ஜீவனை தெரிந்து கொள். அதுதான் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ ஜீவன் தான் தேவன். தேவனை தெரிந்து கொள்ளுகிறாய். அந்த தேவன் உனக்கு நன்மை தான் செய்வார். மரணத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் தரித்திரத்துக்கும் பாதாளத்துக்கும் உன்னை தப்பி வைப்பா. அதனால ஜீவனை தெரிந்து கொள். அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே, வெரி சிம்பிள். ஏதேன் தோட்டத்தில் சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றாரு. ஜீவனை வைத்திருக்கிறாரு, மரணத்தை வைத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, சாபத்தையும் வச்சிருக்கிறாரு. 24/7 வாரத்தில் 7 நாள், மாசத்துல 31 நாள், வருஷத்துல 365 நாள் தினந்தோறும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் தெரிந்து கொள்ள வேண்டுங்க. ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஜீவனை தெரிந்து கொண்டு இன்னொரு நாள் மரணத்தை தெரிந்து கொண்டதில்லை. அப்போ நிமிஷத்தோறும் நீ ஜீவனுக்குள்ள இருந்தா, ஜீவ விருட்சத்தின் கனிக்குள்ள இருந்தா, தேவனுக்குள்ள இருந்தா, அந்த தேவனா வெத்து தேவன் கிடையாது. அந்த தேவனுக்கும் சகலமும் இருக்குது. சகலமும் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுக்குள் சகலமும் இருக்குது. A to Z இருக்குது. மரணத்தை தெரிந்து கொண்டால், பிசாசை தெரிந்து கொண்டால், அதில் எல்லா கெட்ட காரியமும் இருக்குது. பாவத்தில் தொடங்கி மரணம் வரைக்கும் இருக்குது. மரணத்தை தெரிந்து கொண்டால், சாபத்தை, ஜீவனை தெரிந்து கொண்டால், சோழியை ஜீவனை தெரிந்து கொண்டால், தேவநீதியிலிருந்து ஒழித்ததில் வெளியே இருக்குது. அதுதான் ஜீவன். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். என்ன நீதி? தேவ நீதி. தேவ நீதியிலிருந்து ஒழித்ததில் வெளியே இருக்குது ஜீவனுக்குள்ள. அதுல கெட்டது எதுவுமே கிடையாது. அழிவு, நாசமோசம் எதுவுமே கிடையாது ஜீவன்ல. மரணத்துல நல்லதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லா பாவத்துல தொடங்கி நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம். ஸ்டார்டிங்கே அப்படிதான் பிறக்கிறான் மனுஷன். ஆதாம் ஏவாள் வழியா ஏதேன் தோட்டத்துல மரண விருட்சத்தின் கனி, மரணத்துக்கு பிசாசு வார்த்தை கேட்டு பாவத்தையும் மரணத்தை தெரிந்து கொண்டதுனால உன் நிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளுக்கு இருக்கும் முளைப்பேக்கொண்டு அந்த ஆதாம் சந்ததியிலே உருண்டு பெற்று உலகம் உள்ள 816 கோடி பேர் வந்துக்கிறாங்க. பிறக்கும் போதே என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படிதான் மோல்டாகி அம்மா வயத்துல கருவில 10 மாசம் வந்து உலகத்துல பிறக்கிறான். அவன் பிறந்து அவன் சுவிசேஷத்தை கேள்விப்படணும். இயேசு என்ன சொல்றாரு? சேசர் நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷ இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். ஜீவ வார்த்தை தான் சுவிசேஷம். இயேசு வந்து ஜீவ வார்த்தை, நன்மைத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனம். அந்த ஜீவனை தெரிந்து கொள். அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உடித்தேதல். பாவத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் இயேசு. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, அவமானம், வெக்கம், எந்த வியாதி, பாதாள ராஜ்யம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் இயேசு. அதுதான் ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவன்ல பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அப்பாற்பட்ட தேவ நீதிக்கு உடித்ததல். அதான் இயேசு சொன்ன, நானே உடித்ததும் ஜீவனமாயிருக்கிறேன். அப்போ பாவத்தையும் மரணத்தையும் விட்டுட்டு ஜீவனை தெரிந்து கொள்ள, அந்த ஜீவன்ல தேவ நீதியிலிருந்து உடித்ததில் தெரிந்து கொள். தெரிந்து கொண்டு அதை தேவனுக்கு முழு உலகம் செலுத்தணும். அதான் பாயிண்ட். பிசாசு வார்த்தை கேட்டு மரணத்தை தெரிந்து கொண்டு சாபத்தை தெரிந்து கொண்டு நீ என்ன பண்ண? பாவத்தையும் மரணத்தை தேவனுக்கும் காட்டுற, முழு உலகத்துக்கும் காட்டுற. அதனால வாழ்நாளெல்லாம் மரணம். மரணம் என்னது? பிரிவு. தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு, சகல நன்மைகளிலிருந்து பிரிக்கப்பட்டு, பிசாசோடு இணைக்கப்பட்டு, பிசாசுடைய சரக்கெல்லாம் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை, பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகள், மாம்சத்தின் கிரிகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், என்னென்னோ கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணத்துல, சாபத்துல.
அதை தேவனுக்கும் உலகத்துக்கு காட்டி 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 வாழ்நாளெல்லாம் பிசாசோடு போராடி வாழ்க்கையில கெட்டு நொந்து அப்புறம் ஓடி வயிற்சி சம்பாதிச்சு சில பேர் அது கூட இல்லை, வறுமையில தரித்திரத்தில் அவமான ஆபத்து விபத்து நாசம் போது திடீர்னு மரணத்தை பிசாசோட இருந்து கட்சியில இயேசுவை சந்திக்காம இயேசு ஜீவன் பரிபூர்த்தி சந்தித்து ரட்சிக்கப்படாம அப்படியே இருந்தானாக்கா நீ தெரிந்து கொண்டதின்படி பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அதிபதி பிசாசு ராஜ்யத்திலே போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா மத்திய மாற்று இயேசு எங்க சுற்றி திரிகிறார்? எல்லாரும் சாபத்தையும் மரணத்தையும் தெரிந்து கொண்டு பிறந்து வந்துக்கிறாங்க. அதனால இல்லையா இயேசு மத்திய மாற்று எங்க போனாலும் பிசாசின் பல்லவியில் அகப்பட்டுக்கிறாங்க. திரளான வியாதிஸ்தர்களை சந்திக்கிறார். குருடர்கள், செவிடர்கள், குஷ்டரோகிகள், பிசாசு பிடித்தவர்கள், சிறைப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்கிட்டு போனவங்க எங்க போனாலும் திரளா ஜனங்க ஆதாம் ஏவாள் வழியா பிசாசின் வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க உற்சாகம் இருக்கிறாங்க. இயேசு ஓடி 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 என்ன செய்தார்? மத்திய மாற்று திமிர்வாதக்காரன், லேகோல் பிசாசு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 38 வருஷத்து வியாதியஸ்த, திமிர்வாதக்காரன், சும்மிட கையி, கோடை செவட முடவன், குஷ்ரோகி, திரளான ஜனங்க, சிறைப்பட்டவங்க எல்லாரும் ஓடி ஓடி என்ன பண்றார்? ஜீவனை தெரிந்து கொள்ள வைக்கிறார். ஜீவனை தெரிந்து கொண்ட பிறகுதான் பிசாசு லேகோல் பிசாசு ஒருத்தன் தான் ஆயிரக்கணக்கு அவர் செய்த அற்புதங்களை எழுத போனா உலகம் கொள்ளாகும். எங்க போனாலும் பாவத்துல சாபத்துல மரணத்தை தெரிந்து கொண்ட ஜனங்க அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அப்படித்தாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை விட அதிகமாக்குறாங்க. பாவம் மரணம் இல்லாத யாருக்கிறாங்க? பிறக்கும் போது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார், நான் துர்க்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். எனப்படுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனை தெரிந்து கொள்ள மாட்டோம்னா மரணத்தை தான் தெரிந்து கொள்வேன். அடிப்பேன், உதைப்பேன், சுயநீதி அநீதி கண்களில் நிச்ச நன்மை தேமை கனியை சாப்பிட்டு சாவை தவிர ஜீவ விருட்சத்துக்கு நீ இயேசு மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவன் வாழ்ந்து காட்டிடுவேன், சாதிச்சு காட்டு. வாயரா சாதிக்கிறான், கட்சியில செத்துறான். திடீர்னு திருடனாகி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருது, வேறொன்றுக்கு வரான், உரிமையா வரான். ஏன்னா அவனுடைய வார்த்தை கேட்டதுனால பிசாசு மரணத்தை தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது அவன் தான் அதிபதி, அவன் தான் கடவுள், பிரபஞ்சத்தின் தேவன். யாருடைய வார்த்தையை பிசாசு அவன் கடவுள் தேவனாய் இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணி உன் வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு உரிமைக்குது. எந்த வியாதி கொடுக்கலாம், எந்த பிரச்சனை கொடுக்கலாம், எந்த கடத்தோ, எந்த ஆபத்து, எந்த விபத்து, எந்த அவமானம், எதையும் கொடுப்பான். நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரணும்னா ஜீவனை இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, நீதான் உன்னுடைய சுயாதீனத்தில் தான் பிசாசு கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் மரியத்தக்க கனியை தெரிந்து கொண்ட. அதே மாதிரி இப்ப பிசாசு ராஜ்யத்தில் இருக்க நீயா வந்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசுட நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை போட ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ அப்பம்னாக்க ஜீவ சொல்ற ஜீவ ரசத்தை புசிக்கணும். அதான் ஜீவனை தெரிந்து கொள்றது. அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவன்ல தேவி நீதித்து உயிர்த்து இதுல தெரிந்து கொள்ளணும். நீயே வரணும். உனக்கு சித்த சுயாதீங்குது. ஜீவ விருட்சத்துக்கு ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனி போறதுக்கு சுயாதீனம் கொடுத்தாராங்க. இப்போ பாவத்தின் சம்பளம் காலமெல்லாம் அங்கே இருக்க வேண்டும் உனக்கு தலையேற்றல. அங்கிருந்து சுயாதீனத்துல திருப்பி நீ இயேசுகிட்ட வந்து ஜீவ விருட்சத்தை குசித்து நீ பிழைக்கவே பிழைக்கலாம். சாய் இருக்குது ஐயா, வாழறதுக்கு வழி இருக்குது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இருக்க வழி இயேசுதான் அந்த வழி. நீ வாழ நினைத்தால், பிழைக்க நினைத்தால், பாவத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தப்பி வைக்கப்பட வேண்டுமானால் நீ ஜீவனை தெரிந்து கொள்ளலாம். அந்த ஜீவ விஷயத்தில தேவி நீதி பரலோகமே சகல இயேசு கிறிஸ்துவான வாக்கு தத்துவமே. நன்மை தீமை அறியத்தக்க கனி மரண விஷயத்துக்கு எல்லா கேடு போடங்குது. ஆமா, வயதாக முதுமை, நோய், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை, பலவிதமான நோய் நொடிகள்லாம் வந்து பாருங்க. அந்த மரணத்தை தெரிந்து கொண்டதுனால தான் வியாதி வந்து மனுஷனுக்கு. ஜீவனை தெரிந்து கொண்டா இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ வார்த்தை,
அத தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீடித்த ஆயுசு உள்ளவனாய் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் போட்டுக்கிறீங்க. என்ன கனி? ஜீவ வச்சது கனி, அளவற்ற அன்பு. அந்த இயேசுவை தெரிந்து கொண்டால் அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு உலகத்துக்கு பேசிட்டே இருக்கணும். ஆமா, அதுக்கு ஒரு வேலை இருக்குது. எப்படி பிசாசை தெரிந்து கொண்டு பாவத்தையும் மனிதனும் பகையும் கசப்பும் வெறுப்பும் நன்மையும் தீமும் நான் பேசிட்டே இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து வாலிபத்தில் ஓடி 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 களியாட்டுகள் பகைகள் கசப்புகள் வெறுப்பு ஏதோ பேசிட்டே இருக்கிறான் மனுஷன். காலமெல்லாம் போறதுலாம் பிசாசம் வந்துகிட்டே இருக்கிறான், சம்பாதிக்கிறான், ஓடுறான், வழக்கு ஏதோ ஒன்று பண்றான். ஆனாலும் அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தையும் தேவன் உலகத்து காட்டி எந்த நேரத்தில் மரணம் வரணும் தெரியாதுதான். ஏன்னா அதை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுத்துட்ட பிறகு ஜீவப்பம் ஜீவ சரீரத்தை புசித்ததுன்னு இங்க ஒரு வேலைக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவ நீதி உழித்ததுல தேவனுக்கு உலகத்துக்கு பேசிட்டே இருக்கணும். ஆமா, இங்க இயேசு ஏற்றுவாங்க ஞானஸ்தானம் திருவிருந்து ஜீவ வச்சது தெரிந்து பேசுறதெல்லாம் நன்மத்தை கவலை ஆகாது போகாது விலகாது. நன்மத்தையுமே ஊர் செல்ல நாடு செல்ல அரசல்வா செல்ல மாமியார் செல்ல ஊழிக்கார் செல்ல இல்லை நன்மத்தையுமே பேசிட்டே இருப்பான். இயேசு ஏற்றுக்கிட்டான், புரோஜனம் இல்லை அவர் ஏற்றுக்கிட்டு. ஆனா ஜீவவாசி உங்களை சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்கு நன்மை செய்யணும், சத்துக்களை செய்யணும், துன்பப்பட்டு கிறிஸ்து கட்ட காரியங்களே பேசிக்கணும். அதான் தெரிந்து கொண்டது. தேவனுக்கு பேச ஆதாம் முழு உலகத்துக்கு பேசுறது பேசிட்டே இருந்து பாருங்க. இந்த அசுத்தாவையெல்லாம் அழகிட்டு ஓடியே கொடுங்க. ஏன்னா ஏசு அந்த ஜீவனா இருந்தாரு, அவர் பேசிட்டே இருந்தாரு. ஜீவ வார்த்தை தான் எங்க போனாலும் ஜீவ வார்த்தை பேசுறாரு. 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாரு இயேசு. என்ன பேசியிருப்பாரு? நன்மத்தை வார்த்தையை பேசி நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி பாவத்தை மரணத்தையும் பேசியிருப்பாரு. 24 மணி நேரம் வாருங்க. 33 வருஷம் இந்த பூமியில இயேசு சரீரத்துல வாழ்ந்து என்னத்தை பேசிருப்பாரு? நீங்களே சொல்லுங்க. ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. அந்த ஜீவல தேவி நீதி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை தான் பேசுறாரு. ஆசீர்வாதம். அந்த ஜீவன்ல எல்லா நன்மைகளுக்கும் அளவற்ற அன்பு ஆசீர்வாதம். சபிக்கல் ஆஸ்வதிக்கிறார், பகைக்கு நன்மை இயேசு சாப்பிட பரலோகத்தை கொடுக்கிறாரு. துன்பம் ஜெபம் பண்றாரு. அன்பு சமாதானம் ஜீவன காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தெய்வீக தன்மைகள் அன்பு இரக்கம் தயவு தேவி நீதி ஆசீர்வாதம் ஜீவ உலகம் ஜீவ கண்ணு ஜீவ ரத்தம் தேவனுக்கு பேசுறாரு, உலகத்துக்கு பேசுறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 33 வருஷம் ஏசு இந்த பூமியில் வாழ்ந்துக்கிறாரு. என்ன பேசியிருப்பாரு? நம்ம 33 வருஷம் ஆதாம் வழியா நன்மத்தை பேசி பேசி பிசாசா வர வச்சுக்கிறோம். சிறிய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுய நீதி அநீதி ஆகாது போகாது விலகாது நாடு தெரியல விலைவாசி ஏறி போச்சு அவன் ஏமாத்தினா இவன் ஏமாத்தினா கண்டிப்பா ஏமாத்தான். நீ அதை தெரிஞ்சுக்கிற ஏமாத்த தான் செய்வான். நீ மற்றவங்களை ஏமாத்த, மற்றவங்க உன்னை ஏமாத்து, நீ மற்றவங்களை அடிப்ப, நீ திருடுவ கொள்ளுவ அடிப்ப, மற்றவங்க உனக்கு விரோதமா வரும், நீ விரோதமா இருப்ப, எல்லாமே போச்சு. டேஞ்சர். அந்த கனியை சாப்பிட்டு சாதாரண காரியம் கிடையாதுங்க. பிசாசு வருவான், சமாதானம் இருக்காது, திடீர்னு விபத்து ஆபத்து நாசமோசம், பஸ் ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், பிளேன் ஆக்சிடென்ட், இதெல்லாம் ஏன் நடக்குது? ஆதாம் கூட பிறந்தனால. திடீர்னு மழை வரல, வறட்சி வனாந்தரம், தொழில் வியாபாரம், கடன் தொல்லை, கொரோனா கொள்ளை நோய், ஹார்ட் அட்டாக்கு, வியாதி, இதெல்லாம் யாவது அதை தெரிந்து கொண்டாய். ஆமா, என்ன சொல்றாரு? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். இன்னைக்கு கூட பா இந்த செய்தி கேட்கும் போது டக்கு நிச்சயம் தெரிந்து கொள்ளும். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறோம்ல, எல்லோரும் என்னிடத்தில் வாரம் கூப்பிடுறேன். ஏசு கூப்பிடுறாருங்க. அன்னைக்கு 2 பேரும் இருந்தாங்க. ஏதேன் மக்கள் தொகை 2 பேர். ஆதாம் வியாபாரம். பிசாசு கூப்பிடுறான், வா வா என்கிட்ட. எதுக்கு வா? இந்த நன்மத்தை மகனி சாப்பிடு. தேவன் வேண்டான்னு சொன்னாரு. இல்ல நீ சாப்பிட்டு பாரு போய் சொல்லி ஏமாத்தி பிசாசு மாதிரி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு 2 பேர் இருந்தாங்க. சாகு 930 வருஷம் ஆதாம் வியாபாரம் க்ளோஸ். ஆனா அந்த 930 வருஷம் உயிரோடு இருக்கும்போது புடிஷ் ஆகி ஜனங்கள் பெருத்துட்டாங்க. பாவத்திலே பிறந்து பாவத்திலே வந்து நோவா காலத்துல உலகமே நோவா தேவனை விசுவாசித்து அவன் காப்பாற்றப்பட்டான்னு. இப்போ அன்னைக்கு 2 பேரு டக்குன்னு பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனி சாப்பிட்டு பிசாசு ஆத்மாதாயம் பாதாள ராஜ்யத்துக்கு 2 பேரு செலக்ட் பண்ணிட்டான் பிசாசு. அந்த 2 பேர்ல இருந்து இப்போ உலகத்துல 816 கோடி பேர் வந்துக்கிறாங்களாம். 816 கோடி மக்கள் தொகை. இன்னைக்கு மக்கள் தொகை இந்திய தேசம் 140 கோடி, தமிழ்நாட்டில் 7 கோடி, என் கிராமத்தில் 4900, வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சத்துக்கு அதிகம். இப்படி உலகம் ஃபுல்லா. அப்ப எல்லாரும் வருத்தப்பட்டு ஆதாம் வழி அப்படி பாவத்தை மரணத்தை தெரிந்து கொண்டு சாபத்துல பாவத்தை மரணம் எல்லோரும் இயேசுக்கு அப்புறம் என்னிடத்தில் வாருங்கள். எதுக்கு வாங்க? நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிற அந்த ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உபாகமும் 30:19 தான் சொல்றாரு. என்னை தெரிந்து கொள்.
ஞானஸ்நானம் விடு பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழை. பாவம் மரணத்துக்கு மரித்து ஞானஸ்நானம் என்னது? இந்த பாவ மனுஷன் மரித்து ஜலத்திலிருந்து தேவ நீதிக்கு பிழைத்து அந்த தேவ நீதி உடித்தென்றும் தெரிந்து கொள். உடனே தேவதூதர் பசுத்த ஆவியானவர் வந்து, அப்புறம் நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திரு, நீ மிகுந்த கனி கொடுப்பாய். ஜீவ கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகளை நிலைத்திரு. இதெல்லாம் செய்ய விருப்பம்னாக்கா, ஆமா, பிசாசு உன்னில நீ பிசாசில் நிலைத்திருப்பாய். ஆமா, என்னென்னவோ பண்ணி பாக்குங்க, என் குடும்பத்துல பிரச்சனை ஓயலன்னு சொல்றான். என்னென்னவோ டக்கர் அடிச்சு பாக்குறேன், கடன் தொல்லை தேர மாட்டேன்றான். தொழில் வியாபாரத்துல விருத்தி இல்லைன்றா, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் வர மாட்டேன். நீ தெரிந்து கொண்டது அதுவா? நன்மையும் தீமை, நல்லவன் கெட்டவனாகிறேன், நன்மார்க்க துன்மார்க்க, அதனுடைய விளைவு தான் உனக்கு, அதனுடைய கனி தான் இருக்கும். ஜீவ கனி தேவன் தனக்கு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சபிக்கு ஆசீர்வாதம், கோடா கூடிய தேவனுக்கு தனக்கு ஆசீர்வாதம். நீ நீதிமான், தேவ நீதிமான், உனக்கு நல்லதான் நடக்கும். தேவதூர் பசு நீ டெஸ்ட் பண்ணி பாரு. ஆமா, இன்னைக்கே இயேசுவை தெரிந்து ஜீவ வெளிச்சத்துக்கு என்ன, அந்த இயேசு சாப்பிட்ட ஆதியாவது வெளிப்படுத்த வரைக்கும் ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. யாரா பிரச்சனை பண்ணா கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, ரொம்ப எச்சரி, மோசமா தான் விலகிறான். ஆனா நன்மத்தை மட்டும் காட்டிட்டாரு. ஷாகவே ஷாவாய். இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தாரு, ரொம்ப மோசம் விலகி இருந்தாரு. ஆனா நன்மத்தையுமே பேசவே மாட்டேன்றாரு இயேசு. ஏன்னா அது தெரிந்து கூட சாவு வரும் தெரியும். அதனால ஜீவவாதி பேசிக்கிறேன். 33 வருஷம் தேவன் தனக்கு உலகத்துக்கு போற இடத்துல ராஜா மாதிரி இருந்தாருங்க. அற்புத அடையாளம், தேவதூதர் பசுத்தாவில இயேசுவோடு அந்த ஜீவ சிறுவில குத்துட்டாரு உனக்கு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவன், அந்த ஜீவன தேவ நீதி தூய்தல் குத்துருக்கிறாரு. அதை பேசு, தேவனுக்கு பேசு, உனக்கு பேசு, ஆதாம் முழு உலகத்துக்கு பேசு, அளவற்ற அன்பை பேசு. எப்படி நன்மை தீமையில போது நன்மை தீமையே பேசுற பாரு காலமெல்லாம். ஆமா, ஒரே சுய நீதி அநீதி, ஆகாது போகாது விலகாது உருப்படாது தேலாது நாடு செல்லு ஊடு செல்லு, இப்படியே பேசி 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 பீட தொஞ்சப்பாடு இல்லை, போராட்டமாவே இருக்குது. அதனால்தான் பாடல ஜீவ வார்த்தையை பேசு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்கு ஜீவவா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசுறாரு. உடனே அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் இறக்குது. அப்புறம் ஜனங்களுக்கு இனி பாவம் செய்ய, இனி நன்மை தீமை, இனி ஜீவன் லேரு, அதிக கேடானது இன்னும் வர, இனி பாவம் செய்யாது என்றார். 38 வியாதியஸ்தர். அப்போ இயேசு எங்க போனாலும் வியாதியஸ்தர், எங்க பார்த்தாலும் சிறைப்பட்டார், எங்க பார்த்தாலும் பிரச்சனை உள்ளவர்கள், சமாதானம் இல்லை, பிரிவினர், வேதனை, துக்கம், கடன் தொல்லை, தரித்திரம், அவமானம், எங்க போனாலும் அதே தான். ஏன்னா பிசாசை தெரிந்து கொண்டு பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறதுனால அரசாங்கத்துல போங்க, தொழில போங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல பிசாசு போறாங்க. லஞ்சம், ஊழல், ஏமாத்து, பிரிவினை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில படிப்பு காரியத்துக்கு எங்க போனாலும் விபச்சாரம், பேசிட்டாலும் கொலை, பயம், வெறுப்பு, கசப்பு, எல்லாம் பிசாசு ராஜ்யம். இதுக்கெல்லாம் தப்பிச்சு நீ பிழைக்கணும்னாக்க கிறிஸ்துக்குள்ளவா. அதான் இயேசு மத்திய மாட்டுவர நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ சரஜம் பற்று குத்துறாரு. யாரை பார்த்தாலும் பற்று முதல் வேலை தான். நீ ஏன் சேர்த்துக்கொண்டு ஞானசானம் பண்ணி திருவத்துல பங்கு ஜீவ ஜீவ சரீரம் ஒரு ரத்தம் உள்ள கொள்ளைக்குது. நீ கூட இயேசுனார் மாதிரி யாரை பார்த்தாலும் முதல் வேலை முன்பின் யோசனை பற்று ஜீவ சரி தேவன் அசுதாய் வச்சுனே. நீ உன்னால எல்லாருமே பாதுகாக்கப்படுவாங்க. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஆபம் புள்ள பெற்றுக்கிறீங்க, மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறீங்க. படிப்பு காரியத்துல, வேலை பிரச்சனை, திருமண காரியத்துல, குடும்பத்துல, எங்க பார்த்தாலும் பிசாசு போராட்டம் இருக்குதா இல்லையா? பிள்ளைங்க இயேசு ஜீவன் பரிமொழி ஜீவன அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் கொடுத்து ஒரு ஜபத்தை பண்ணு. ஏதோ ஒரு தடங்க விட்டா அசுத்தாய் ஒரு பாதுகாப்பு உண்டாயிடுது. அப்படித்தாங்க அந்த இயேசு. ஆமா, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னாரு. அதனால மத்திய மார்முகால் எங்க போனாலும், ஆமா, யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் லேகோட் பிசாசு பெரும்பாடு திருமுருவாதக்காரன் திரோட ஜனங்களுக்கு அவர் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுத்து அசுத்தாவித்து கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீ கொடி ஒருவனில் வாதி நிலைத்திருன்னு யோவான் 15 சொன்னாங்க ஐயா. ஆமா, அதிக இனி பாவம் செய்யாதே என்றார், நன்மை தீமை செய்யாதே. அப்போ யோவான் இது உபாகம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு.
ஆமா, ஜீவனை தெரிந்து கொள். இங்கிலீஷ்ல என்னன்னு போடுவோம் பார்ப்போம். அதனாலதான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேத 100% ஜீவமா ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்க. உலகத்தில் எங்குமே கேள்வியிலே ஏற்பட்ட சத்தியங்கள். பேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ். யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர், அபண்டன்ட் லைஃப் சர்ச் ஒரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். என் செய்தியை கேட்டா உங்களால ஊழிய செய்யாம இருக்க முடியாது. எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்த மரணத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் பிரச்சனை. குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, தொழில, வியாபாரத்துல பயங்கர டார்ச்சர். பிசாசு ராஜ்யம். கடைசி காலத்துல கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. பிசாசுல தோற்று அசுத்தமாக கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருங்க. நீங்க ராஜா மாதிரி இருக்கலாம். ஆமா, பவுல் சொன்னா, இனி நான் இல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். உலகத்தையே கலக்கிற பவுலம் ஆயிட்டாங்க. அவன் பாவிகளும் பிரதான பாவியானான். நன்மத்திய மாதிரி என் தாயின பாவிகளும் பிரதான பாவியான இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசா இனி நாளையில கிறிஸ்துவே இருக்கிற கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்றான். கட்சியில பாருங்க, கொரிந்தியர் தசம கலாத்தியர் எல்லாம் போய் ஜீவன் சொல்ற. கிறிஸ்துக்குள் 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 நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புதுசு பழங்கள் எல்லாம் ஓய்ந்து போயின. கொரிந்தியர், கலாத்தியர், ரோமாபுரி எங்க போனாலும் புறஜாதி ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து தாமதம் இல்லாமல் அவன் பிரசங்கித்தான் சொல்லப்பட்டது. அவன் கைகளில் அற்புதங்கள் அடையாளம் நடந்ததுன்னு சொல்ல போடப்பட்டது. அவன் யாருங்க? நம்மள மாதிரி அம்மா வயசுல பிறந்து பாவியில பிரதான பாவி ரவுடி பிறந்தவன் கொலகாரனானவன். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்ததுமே சீட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறினான். அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. அப்போ கிறிஸ்து தேவன் நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு, பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. இல்லைன்னா ஆதாம் பாவத்தின் நம்ம பாதாள ராஜ்யம். கண்டிப்பா பாதாள வேலை காட்டிட்டான். இவனை டெஸ்ட் பண்ணி பாருங்க. எத்தனை வியாதிகள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வியாதி வந்து தெரியா? ஆமா, தோல் வியாதி, கண்ணு வியாதி, காது வியாதி, ஆட்டு வியாதி, லட்ச வியாதி, கிட்னி வியாதி. இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போனா லட்சக்கணக்கில் பில்லு. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கட்சி சேர்த்தே போடுறான் அற்பாயசிலே. அதனால நீடித்த ஆயுசா இருக்குன்னா ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ உலகம், சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய்ய, சத்துக்களை செய்து ஜீவ தேவனுக்கு தனக்கு உலகத்து பேசினா பசுத்தாய் தேவதூரெல்லாம் வந்து அசைவாடினாங்கன்னா சரீரத்துல, ரத்தத்துல, வாழ்க்கையில, ஜீவத்துல வியாதிக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, சாபத்துக்கு எல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவில நல்லா மெச்சூர்ட் ஆகணும். அப்போ டியூட்டானமி 30 chapter 16 19 verse என்ன போட்டுக்குது? ஜீவனை தெரிந்து கொண்டு பாருங்க. I call heaven and earth as witness today against you that I have set before you life and death, blessing and cursing. Therefore choose life. பாருங்க, சூஸ் பண்ண. எதை சூஸ் பண்ண போற? டெத்தியா லைஃபியா? மரண விருச்சதுக்கனியா, ஜீவ விருச்சதுக்கனியா? பரிதாபம், வேதனையான ஒரு விஷயம். மரண விருச்சத்துக்கு அணியை தெரிந்து கொண்டாங்க. மனுஷன் கெட்டதான் தெரிஞ்சுக்கிறான் பாருங்க, சீக்கிரம் மரணத்தை தான் தெரிஞ்சுக்கிறான். ஜோயே லைஃப். இவர் சொல்றாரு, டெத் லைஃப் உனக்கு முன்னாடி வச்சுக்கிறேன். பிளஸ்ஸிங்கி கர்சிங்கி, ஆசீர்வாதம் சாபம். பரிதாபமான விஷயம் சாபத்தை தான் தெரிஞ்சு கொள்றான், மரணத்தை தான் தெரிஞ்சு கொள்றான். இவர் சொல்றாரு, சூஸ் லைஃப். choose life that both you and your generation அதாவது நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. ஆமா, ஆதாமின் சந்ததியா இருக்காத, ஷாகவே சாவாய். கிறிஸ்துவ சந்ததியாயிரு, நீ பிழைக்கவே பிழைப்பாய். ஆதாமின் சிந்தை மரணம். ஏன்னா ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு மரணத்துக்கு அதிபதி, மரண விருட்சத்தை கனியை புசித்து தான் வந்திருக்கிறோம். அது பிறக்கும்போது அப்படிதான் பிறக்கணும், வேற வழி இல்லை. உப்போ பூமியில மனுஷனா பிறந்த, பாவத்துல பிறந்த நீ தேவி நீதி தூது கிறிஸ்துவை சந்தித்தே தீர வேண்டும்.
பாவத்துக்கு மரணத்துக்கு ஒரு முடிவு கட்டி தேவ நீதித்து உழித்ததுக்குள் வந்து அது தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்து இந்த உலகத்திலே ஆதாமுக்குள் கிறிஸ்துவ சகலாத பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்குள் பரலோகத்துக்கு போனோம்னா இஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துக்குள் வாங்க. ஒரே பக்கையும் கசப்பும் வெறுப்புமா இருக்காதீங்க. தான் கையே தான் குத்துற மாதிரி, தான் கண்ணியே தன்னை குத்துற மாதிரி அந்த பாவம் மரணம் நம்மளே அழிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யும் பிசாசினால் பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிந்து வரானா. ரெண்டாவது நம்ம மூலமா நம்ம குடும்பத்துக்கு பிசாசு கிரீச்சம். அப்புறம் சமூக உலகத்தையே சாபம் பாரு. அது ஏவாச்சு உன்னிருந்து பூமியில வம்சம் நன்மத்தையும் உன்னிருந்து பூமியில வம்சம் சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும். எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. நீ கிறிஸ்துக்குள்ள இருந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவி நீதித்து உயிர்த்தையில தேவனுக்கு மூடு குலத்து கொடுத்தாரு. முதல்ல நீ ஆசீர்வாதம், அப்புறம் குடும்பத்துக்கு மூடு குலத்துக்கு நீ உலகத்துக்கே ஒலி. அதனால அன்பாங்களே, இப்படிதான் இயேசு மத்திய மார்லூகாப்புல எங்க போனாலும் லேகோன் பிசாஸ் பிச்சுன்னு பார்த்தாரு. ஆதாம்குள்ள பிறந்துதான் 2000 பிசாஸ் இருக்குது. ஆமா, கல்லறை தோட்டத்துக்கு போய்கிறான். இயேசு மட்டும் சரிக்கிறான். அந்த கல்லறையிலே அடக்க மட்டும் இருப்பாங்க. மரணம் வந்துட்டு இருக்கும். மரணம் தான் முடிவு. அதுக்கு முன்னாடி வியாதி வரும், அவமான வேக்கம் இந்த நிர்வாணம் ஆயிட்டான். தன்னை தானே காயப்பத்திக்கிறான். ஆமா, எத்தனையோ தற்கொலை முயற்சி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா ஏசு அவனை போய் பார்த்ததுமே என்ன பண்ணாரு? அவ்வளவு பிசாசு பிச்சுக்குது. லேகோன்னா 2000 பேர் 6000 அத்தனை பிசாசு தோற்றத்துக்கு என்ன பண்ணாரு? மலையை நோண்டி எழுப்பிச்சாரா? அவன் பாவத்தை மரணத்தை தெரிஞ்சுக்கிறான், சாபத்தை தெரிஞ்சுன்னு பிறந்து வந்துக்கிறான். நன்மை தேவையில்ல. ஏசு ஜீவ வச்சதுக்கிறீ. அதனாலதான் இந்த ஃபேவரட் வசனம் பைபிளே, நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே, அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு மூடு கொடுத்து குத்தாரு பாருங்க. தெரிந்து கொள்ள உதவி செய்யறாரு. அவர் முதல்ல உதவி செய்வார். அதுக்கப்புறம் நீ தான் அந்த ஜீவன்ல நிலைத்திருக்கணும். அந்த அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்ததுமே இப்போ மரணத்துக்கு பிசாசெல்லாம் ஓடுதுங்க. 2000 பிசாசு, வியாதி பிசாசு, சாப பிசாசு, கவலை பிசாசு, எத்தனையோ பிசாசு, அத்தனை பிசாசு பண்டிகை சமுத்திரம் நடந்த சம்பவம். இப்போ அவனுக்குள்ள சொஸ்த புத்தி வந்துச்சு. ஜீவனுக்குள்ள வந்ததுமே, கிறிஸ்து உள்ள வந்ததுமே, பசுத்தாய் வந்து தேவதூர் அவன் சொஸ்த புத்தி அடைந்து நிர்வாணமான பிணங்கள் மத்தியில கல்லறை தோட்டத்துல வஸ்திரத்தை அடித்து இயேசு பாதத்துல உட்காந்துட்டு நான் உன் கூடயே வரேன்றான். இயேசு சந்தோஷப்பட்டாரு. ஆமா வாப்பா என் கூடிய ஊழியத்துக்கு கூப்பிடல சொல்லல. சந்தோஷப்பட்டு என்ன பண்ண, நீ உன் வீட்டாரிடத்திற்கு போய் உன் இனத்தாரிடத்துக்கு கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்யிட்டாங்க. அவன் அதே மாதிரி தக்க கொள்ள 10 நாடுகளில் போய் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணானா. அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு ஆட்சியப்படி எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க. சரித்திரம் சொல்லுங்க. அந்த தெக்க போல் யாரு இருப்பான்? இவனை மாதிரி ஆதாம் வழியா பாவத்துல சாபத்துல மனத்திற்கு ஜனங்க தான் இருப்பாங்க. கர்த்தர் எனக்கு என்ன செய்தாரு? இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை, அதாவது ஜீவ வார்த்தை தான் போய் பிரசங்கம் பண்ணான். பிரசங்கம்னா ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும் சபையில. ஆமா, ஊழியன்னா என்னது? கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணணும். ஊழியர் பேரு நாடுதல் ஊடுதல் நியாய பிரமாண சுய நீ நன்மை தேவை பிரசங்கம் பண்ணி சபையை அசுத்தாவிதான் கிரியை செய்யும். ஏசு ஜீவ வார்த்தை தான் பிரசங்கம். எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவனுக்கு கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்த தேவன் தனக்கு தான் பிரசங்கம். ஆதி வந்து இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்குத்தை தான் பிரசங்கம் பண்ண பிசாசெல்லாம் ஓடுது, அசுத்தாவியெல்லாம் ஓடுது. பசுத்தாவி தேவதர்கள்லாம் வராங்க, காப்பாத்துகிறாரு. அப்புறம் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணி வார்த்தை நிலைத்தது. கண்டிப்பா அட்ரஸ் கேட்டுட்டு ஆசுவாத சுகம் பல பசுத்தாவி எங்க விடுதலை நன்மை தேவன் தான் உறுதியா இருந்தா பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். வம்புக்கிட்டே வந்து உன்னை திருடுவான். சமாதானம் குடும்பத்துல சரீரத்துல சமாதானம் சுகம் பலன் சரி எல்லாத்தையும் திறறது. அப்புறம் கொண்டது அப்புறம் அழிக்குது. வேற ஒன்றுக்கு வரமாட்டானா. திருடவும் கொள்ளும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உடைய பரிபூர்ணப்படும் வந்தேன் என்றார். அதனால அன்பான்ல இதோடு கூட நான் முடிக்கிறேன். என்னத்தை தெரிந்து கொள்ளணும்? ஜீவன்னா அந்த ஜீவனை வெத்துச்சு இயேசு பரலோகமே இருக்குது. அதை விட்டுட்டு நான் நன்மை தேமன்னாக்கா பாவம் பாதாளமே இருக்குது. அதை போய் தெரிந்து கொள்ளாத. ஜீவன்ல சகல நன்மைகள் ஜீவன்ல கொட்டிக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஆமா, அதனால கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உள்ளது கடிந்து கொள்ளு. ஆமா, பிரச்சனை பண்ணாதுக்க மாட்டான். இயேசு எல்லாரும் பரிசை எல்லாம் பிரச்சனை பண்ண கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தாரு. ரொம்ப மோசமா இருந்தாரா இருக்க விலகிறாரு. ஆனா ஜீவனை குத்துந்தாங்கிறார் கட்சி வச்சு. அதனாலதான் அவர் நல்லாவே இருந்தார். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பிசாசெல்லாம் தோத்தார். 5,000 பேருக்கு காற்றை கடல ஏரியா பிசாஸ் பட்டு ஓடிது. இயேசு பார்த்தா. ஏன்னா ஒரு ஜீவன்
அவர் நன்மை தீமை தெரிந்து கொள்ள ஆதாம் வித்துல பிறகுல கன்னிவர் பசுத்தாவினார் தேவ வித்துல அந்த ஜீவனத்தை உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே பாவத்திலிருந்து மனது விடியலாக்கி அந்த கிறிஸ்துவை தெரிந்து கொள். அந்த இயேசு சரிய சத்தத்துக்கு வேலையை வானத்துல பரலோகமே அவருக்குள்ள ஆதி வந்து வெளிப்படுத்த வரைக்கும் அந்த பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து, ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. அப்போ இயேசு இந்த மத்திய மார்லூகால எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார் பாருங்க. எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க தான். நான் சில இதெல்லாம் வாசித்து முடிக்கிறேன் பாருங்க. வியாதியுடைய அநேகரை சுகப்படுத்தினார். அசுத்தாவி பிடித்தவர் விடுதலை பெற்றாங்க. தொழில் நோயாளி சுத்தமானான். 100க்கு அதிபதி வேலைக்காரன். பேதுருவின் மாவி ஜுரத்திலிருந்து விடுதலை. அசுத்தாவி பிடித்த அநேகரை சுகமாக்கினாரு. பேதுரு அப்புறம் திமிர்வாதக்காரனை சுகமாக்குறாரு. சூமிட கை இதெல்லாம் ஆதாம் குல நன்மத்தை தெரிஞ்சுக்கலாம். பிசாசு தெரிஞ்சு இத்தனை பிரச்சனை. அடுத்து பாரு, நாயின் ஒரு விதவை மகன். ஆமா, மரித்தவர் கூட உயிரோடு இருக்கிறாருங்க. மரித்த லாசரு இயேசு மரித்துட்டா. இயேசு மரித்தவர் பார்த்தாக்கா உயிர்த்தையாவது போக மாட்டாங்க. இயேசு யாரெல்லாம் டெட் பாடித்தாங்க உயிர்த்தெழுதல் பண்ணிட்டு தான் போனாரு. இயேசு வந்தாராம் மரணத்திலிருந்து அவர் விடுதலை வாங்கணும். இயேசு செல்வ பிசாசு பெருகினா போடுவான். பிசாசே சின்ன மரணம் மாத்தம். இயேசு மரித்தோர் கூட உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் மரித்தோர் உயிர் தெரிஞ்சவனு கொடுக்குறார். தேவத்தனை கொடுத்து மரணத்திலிருந்து விடுதலை. பாவத்துக்கு தேவநீதி, மரணத்துக்கு உயிர்த்தெழுதல். அப்போ பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பிசாசு கொண்டு வருவான். அதுக்கு பரிகாரம் தேவநீதி உயிர்த்தெழுதல் கொடுத்து மரித்தோரையும் எழுப்புறாருங்க. அதனால்தான் 2ஆம் வருகையில் அவர் வருகையில எல்லாரும் எழுப்பு போறாரு. இயேசு ஏற்று ஞானசானம் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுப்பு போறாரு. அந்த உயிர்த்தெழுச்சவர்கள் வச்சு மரித்தவர் கூட எழுப்புறாரு பாருங்க. எவ்வளவு நல்லவர் இயேசு. அவரை போய் வேணாம்னு சொல்றீங்களே. அப்புறம் பாருங்க, திமிர்வாதக்காரன் சுகமடைகிறார். சூமின கைவிட நாயின் ஒரு விதமான உயிரோட இருக்கிறார். அப்புறம் காற்றை கடலில் அதற்றாரு. பிசாசு பிடித்த 2 விடுதலை அடைகிறாங்க. எவ்வேறு மகள் உயிர்த்தெழுதல். பெரும்பாடுள்ள சுகி. இவங்கெல்லாம் ஆதாம் குல பிரிந்து மரணத்தை தெரிஞ்சு கொண்ட பிரச்சனைக்கு இதெல்லாம். அப்புறம் பார்வையிட்ட 2 குருடரை பார்வையை செய்கிறார். பிசாசு பிடித்த ஓமையர் சுகமாக்குறார். வியாதிகளை நீக்கி சுகமாக்குறார். அசுத்தாவி பிடித்து பார்க்கவும் பேசவும் முடியாத சுகப்படுத்துறாரு. வியாதி நோயாளிகள் சுகமாக்குறார். ராஜாவின் மகன் இது காணாம கடலின் மேல். அப்புறம் 5000 பேர் குணமளிக்கிறாரு. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாக்குறாரு. கவனோடிய பெண்ணின் மகளை சுகமாக்குறாரு. கொன்னை வாயுடைய காதுகாலம் சுகமா, பார்வையற்றவர் சுகமாக்குறாரு. அநேகர் சுகமாக்குறாரு. ஓமையான ஆளுப்பித்தவரை. இப்படி ஏராளம் அற்புதம். குறிப்பா ஈலிங் மினிஸ்ட்ரி சுகமாக்க ஊழியம் தான் அதிகமா செஞ்சுக்கிறார். மத்திய மார்லூகாயில் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அப்போ பிசாசு கொண்டு வந்த எல்லா பிரச்சனைக்கும் இயேசு பரிகாரியாகிற. சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம், வியாதியிலிருந்து ஆரோக்கியம், பாதாளத்திலிருந்து பரலோகம். இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவம் சகலத்தையும் கொடுக்கிறாரு. பிசாசு சகல மரண சக்தியில் பாவம், ஒரு வியாதி, வரணும், கடன் தொல்லை, கணவன் மன பேச்சு, மல்டத்தனம் எல்லாமே பிசாசுக்கு வியாதி, வறுமை, தரித்திரம், மோன வெக்கம், எந்த பயிர் இல்லை, வளர்ச்சல் இல்லை, வறுமை, வறட்சி, வனாந்திரம், கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் பிசாசு தெரிந்து கொள்றதுனால இதுல இருந்து விடுதலை. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். உங்க பிள்ளைங்களால ஆதாம் உங்களுக்கு நல்ல ஜீவ சொல்லி தேவந்தர் கூட பசுத்தாய்க்கு ஜீவனை டீச் பண்ணுங்க. என் சேனல்ல உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. 100 பேருக்கு ஏரோളം செய்தி. இது ஒரு செய்தி ஏரோളം செய்தி. இதே செய்தி 100க்கு 100 ஜீவம் காது கீழ்ச்சி போடும். ஜீவனை பத்தி தான் என் செய்தியே. ஆமா, கோடி ரூபாய் கொடுங்க. மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகியால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாகில் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். லேஸ்ல மரணம் வராதுங்க, தீர்க்காயுசா இருப்பார். ஆமா, அவர் உழித்தவரும் ஜீவனமா இருக்கிறார். அந்த தேவனுக்கு முழு உலகு. இந்த வேடெல்லாம் நல்லா கவனிக்க. தேவன் ஆதாம் முழு உலகு ஜீவனை தெரிஞ்ச ஜீவனை தான் ஆதாம் முழு உலகு. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேசணும். அசுத்தாய் லேச வராதுங்க. அவங்ககிட்ட எல்லாம் அசுத்தாய் சாப பாமனு ஒரு பசுத்தாய் தேவதூதத்துக்கு தான் வருவாங்க.
நன்மை தீமை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்ட ஆரம்பிப்பேன். எந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அசுத்த வேலை மாட்டுக்கு அப்படியே சோர்ந்து போய்க்கிறான் மனுஷன். கவலை, பயணம், வெறுப்பு, கசப்பு, பொட்டாச்சு செல்ல, புருஷன் செல்ல, வாழ்க்கை செல்ல, கோடி கோடியா பணம் திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறான், சமாதானம் குடிக்கிறான், வெடிக்கிறான். ஒன்றும் இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா அதை தெரிந்து கொண்டான். உரிமையா போய் வியாபாரம் அவளுக்கு உரிமைக்குதுங்க. நான் எதையும் தெரிந்து கொள்ளுன்றான். நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன் பண்றான். இயேசு ஜீவன் உள்ளவர், இயேசு நல்லவர் கெட்டவர், நன்மை தீமை அறியத்த கிடையாது. கண்டிலிச்சவன் சுயநீதி அநீதி சேர்த்து தேவி நீதி சமூக வைத்தல் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷ சுப பலன் ஜீவன் பரலோகம். எப்பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜாமோனா அதனால அன்பானே கட்சியில் ஒரு நல்ல வேலை செஞ்சாங்க. இது சொல்லாம இருக்க முடியாது, இது சொல்லாம பிரசங்கத்தை முடிக்க முடியாது. இயேசு நமக்காக என்ன செய்தார்னாக்கா, சிலுவையில நம்முடைய ஸ்தானத்துல நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஏத்துட்டாரா இல்லையா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கினார். பிதாவாகி தேவன் இயேசுக்கு ஒரு கட்டளை போறார். நீ சிலுவைக்கு போனோம்பா. இயேசு ஐயோ நான் பரிசுத்தன், பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா பிதாவாகி தேவன் உள்ள 3 முறை ஜெபம் பண்ண, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கபடி செய்யும் என்று சொல்லி 3 முறை ஜெபம் பண்ணி, ஆயின் என்னுடைய சித்தம் உம்முடைய சித்தம் பாருங்க. 3 முறை உம்முடைய சித்தம், கட்சியில் அவருடைய சித்தம் தான் நிறைவேற்று. நீ போய்தான் பாவணும். அதுக்கு என்ன பண்ண, பிதாவாகி தேவன் இயேசு இவை போய் கைவிட்டுட்டாரு. ஏதேன் தோட்டத்தில் பிதாவுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தையை கேட்டது மாதிரி பிதா இவை போய் அவருக்கு இவரை கைவிட அவரை கைவிட்டாரு. உடனே யூதாஸ் காட்டி கொடுத்தான். அதான் கைவிடுது. பிதாவாகிய தேவன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல அந்த ஜீவ பிதா இயேசுவை கைவிட்டு விட்டார், இவர் அவரை கைவிட்டுட்டார். அங்கதான் பாவத்தின் சம்பளம் ஆனது. ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு பிசாசு வார்த்தைக்கு நன்மையும் சாகவே சாத்த மாதிரி சிலுவையில பிதாவாகிற இயேசுவை அனுப்புறாரு. உடனே பாவம், சாபம், மரணம், தரித்திரம், சாபம் வந்துச்சு. மரணம் சிலுவை வச்சே இல்லையா? வந்ததுமே பாருங்க, வந்து தலையேற்று காலமெல்லாம் பாவத்தை தான் பாதத்துக்காக அவர் சிலுவை ஏற்றுல. அப்படி சித்த சுயாதீனத்தின்படி பிதாவாகி தேவன் விட்டு பாவத்தை மன்னது அதே சித்த சுய ஜீவனை பேசுறாரு. உடனே பேசுறாரு ஜீவ வார்த்தைய. எமை போய்த்தாங்க 3 நாள் தாங்க சிலுவை அவருக்கு. விட்டுட்டு காலமெல்லாம் சிலுவிலே இருக்கிறதுக்காக 3ஆம் நாள் ஜீவனை பேசி ஜீவவாத பிதாவே விட்டு மண்ணி ஜீவனத்தை கொடுக்கிறாரு. கைவிட்ட பிதா மேல கோவம் இல்லை, காட்டிக்கு யூதாஸ் மேல பகை கசப்பு இல்லை, அதை சபிக்கிறோம் நிந்திக்கிற மாதிரிலாம் பகை கசப்பு எல்லாருக்கும் ஜீவவார்த்தை தான் பேசுறாரு. எதுக்காக பேசுறா? 3ஆம் நாள் பாவத்தை மறந்து மீண்டுமாய் ஜீவனுக்குள்ள வந்து பிசாசு வாழ்ந்த பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு கையை தட்டு அல்லேலூயா. அதனால அன்பானுல அதனால அவர் ஜீவனை தெரிந்து கொண்டார். ஜீவ பாத்திர 3 நாள் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து விடுதலையாகி அவர் மீண்டும் எழுந்து கொண்டளவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போனார். ஆனால் ஆதாமுக்குள் பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை தெரிந்து கொண்ட நாம் ஜீவ வார்த்தை பிதாவை ஆபிவித்து ஜீவனை விட்டார். ஈட்டால் ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ வார்த்தையே பேசியிருந்தார். பாருங்க, பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் பாதாத்தையும் தான் பேசியிருந்தார். பாதாத்திலிருந்து ஜீவ வார்த்தை தான் பேசியிருந்தார். பாதாளத்தை பேசவே இல்லை, வியாதி பேச, சாபத்தை, நன்மத்தை, மரியத்துக்கு கனி பேசவே இல்லை. அதனால ஜீவ வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோத்து போகாமல் இருத்தல். கத்தாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசிரியருக்கு இயேசு கிறிஸ்துவின் பரிவன் பிதா குமார் ஆதாம் முழுவதும் கொடுக்குற கத்தா உலக 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க நன்மை தீய மரியத்தக்க கனி புஷிக்கிற நாளிலே ஷாகவே கெடுக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மறந்து மூடுவதற்கு எல்லா ஜனங்களும் விடுதலையாக்குங்க. அசுத்தாவை தோற்று பசுத்தாவிக்கு இயேசு ஜீவன் பரிவு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்குறான். அசுத்தாவை தோற்று பசுத்தாவிக்கு தேவதெல்லாம் பணிவிடை செய்து தாவே
சத்தியத்துக்கு ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் இயேசு நாமத்துல எல்லா ஜெபம் இருக்கும் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். போடுவாங்களா? சரி. ரைட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்கு. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைத்தவர்களாக இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிப்பான். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. பிசாசை தேர்ந்து கொண்டாங்க, சாபத்தையும் மரணத்தையும் தேர்ந்து கொண்டாங்க. அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்து மீட்பை அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவை மீட்டு கொண்டு நீதிப்பான வாய்ப்பு இருக்கு ராஜா. இயேசு இருக்கிறாரு. எந்த பாவத்தையும் மன்னிப்பார், எந்த சாபத்தை, எந்த பாதாளத்துக்கு வெளியாக்குவார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே உங்க பிள்ளைகளை வாழ வைக்கலாம், உங்க குடும்பத்தை வாழ வைக்கலாம், சபையை வாழ உயர இருக்கிற ஜனங்க எந்த மனுஷனும் வாழ வைக்கலாம். தேவன் பிசாசு வாழ வைக்கிறாரு. எதுக்கு வீணா நன்மையை தீமை சுயநீதி அநீதியை தேவன் தர கொடுத்து வீணா வாழ்ந்து மனித பிறவி விலையேற்பட்ட பிறவி, விலையேற்பட்ட பிறவிக்கு மிருகங்கள் கிடையாது. தேவடைய சாயலின்படி மனுஷனுடைய ரூபத்துக்கு உண்டாகி இருக்கிறோம். சித்த சுயாதீனம் வந்துக்கிறாரு. ஜீவனை சொல்லுங்க, ஜீவசரி ஜீவரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு கொடுங்க. ஆமா, கிறிஸ்துக்குள்ள இருக்க ஜீவ வார்த்தை பேசுங்க. பிதாவி ஆவித்து ஜீவசரி தேவனுக்கு முழுவதுக்கு மத்தியசமா கொடுங்க. அசுத்த பசுத்தாவே இருங்க, கான்பிடன்ஸா இருங்க. தேவதை பசுத்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு அவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டான் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபிரகாம் சகல காத்தாஸ் ஈசாக் யாக்கோபு பேதுரு பவுல் தேவரால் வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை கூட அந்த இயேசு நானே வழி சரி ஜீவனமா இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. ஏதாவது தப்பு செஞ்சா உடனே இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீங்க ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுங்க. எந்த பாவத்துல இருந்து கொடுங்க, எந்த சகல பாவத்துக்கு சின்ன பெரிய பாவத்துக்கு சாபத்துக்கு மருந்து பாதகத்துக்கு தப்பி விடுவார். ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. அவரே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வாங்க நிலைத்திருக்கேன். ஆமா, மாறாதீங்க. இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தனா தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து கொடுப்பாரு. அதுல மாறவே விட பாவட்டுமான ஓடிதான் பசு தேவன் காப்பாற்றி தான் ஆகணும். இல்லைன்னா நன்மை தேவ கனிய தேவன் கொடுப்பா ஆதாம் பிசாசு ஓடி வந்து அழிச்சு தூண்டு திடி பாதாத்துக்கு கூட்டு வைப்பான். ஆதாம் செந்தை மரணம் கிறிஸ்து செந்தியோ ஜீவன சமாதானம். அந்த இயேசு நானே வழியும் சத்திய ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவனை தெரிந்து கொள். நீயும் உன் சந்ததியும் வாய்ந்திருப்பாய், சுகித்திருப்பாய், பலத்திருப்பாய், ஆஸ்வதிக்கு நித்திய பல்லவராய் இந்த பூமி பல்லவத்தை பெற்றுக் கொள்வாய். உலகில் எல்லா ஜனங்களும் இயேசு பரிசு கொடுக்குறதா. கிராமத்தோடு பட்டணத்தோடு இயேசு சுற்றி தந்த நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவனே நானே வழியும் சந்தியும் ஜீவனமாக இருக்கிறார். என் பிதா ஜீவகுமார ஜீவனம் அருள் செய்த ஆவியான ஜீவனுடைய இயேசு கிறிஸ்து ஆமண்ட வார்த்தைகளை தேவனீதி உயிர்த்தல தேவனுக்கு தான் உலகத்துக்கு பசுத்தாய் தேவங்களை பணிவிடை செய்ய இந்த சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்துக்கத்தா. முழு உலகத்தை எல்லாரும் இயேசு தேவனுக்கு ஆதாமுக்கு அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கிறதா. கிறிஸ்துவை நிலைத்திருக்கும்படி 816 கோடி அதிகமான ஜனங்கள் கிராமங்கள் பட்டண தேசம் முழு உலகத்துக்கு இயேசு வாயிலெல்லாம் அசுத்தாயத்தை பசு பூமியை பசு தேவ கட்டுமைத்து இருக்கதா. ஒரு மாபெரும் உண்டாகிறதா பெரிய காரியம் இயேசு நாமத்துல எல்லா ஜனங்களுக்கும் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி ஷேர் பண்ணுங்க. உங்க சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. உங்க சேனல் துளசிராம் தாமஸ் ஏராளம் செய்து 100 நிச்சயமா 2000 வீடியோஸ் மேல போட்டுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவின் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. கோடி புண்ணியம். இந்த 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி குறைந்தது 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், கன்னடம்,
தெலுங்கு தெரிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, மொழி உரிமை தரேன். இன்னும் ஏராளம் செய்தி கொடுத்துருக்கேன். கடைசி நாள் ஏப்பில் போங்க, என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இந்த கடைசி நாட்டில் மாபெரும் ஏப்பிலை கொண்டு வருவார். ஆமா, ஆதாமுக்குள்ள இருக்கணும், இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஒன்னு நன்மை தீமை அறியத்தக்க இல்ல ஜீவத்துக்கு, ஒன்னு இருள் இருக்கணும், இல்ல வெளி ஜீவ ஒளி. இங்க உலகத்துக்கு ஒளியா இருக்குங்க, பூமிக்கு உப்பா இருக்குங்க. ஆனால் கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள்ள இருக்க கிடையாது. கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுங்க. ஜீவனை தெரிஞ்சுக்கொள்ள இயேசு சாப்பிட வாழ்ந்த தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுங்க. அசுத்தாவில பசுத்தாவே இருக்குங்க, உலகத்துக்கு வழியா இருங்க, பூமிக்கு பாருங்க, அவரில் நிலைத்துருங்க. நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தர் ஆசிரியப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்க நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேர்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவன் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்தி உடனே தேவனை கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் என் கூகுள் பே நம்பர் 73395648. God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 19/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.